குட்டீஸ், வெல்கம் டு மை சேனல். நம்ம கதைக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க, கூடவே லைக் பட்டனையும் கிளிக் பண்ணிவிடுங்க. கதை என்னன்னு கேட்போமா? இது குட்டி குரங்கும் குட்டி யானையும் பார்ட் 3. குட்டீஸ், குட்டி யானையும் குட்டி குரங்கும் ஃப்ரெண்ட்ஸ் ஆனதுக்கப்புறம் அவங்க வெளியில் எங்கேயுமே விளையாட போகல. ஆனால் இந்த முறை அவங்க விளையாடுறதுக்காக வெளியில் போயிருக்காங்க. அங்கே என்ன நடந்தது தெரியுமா? குட்டி குரங்கும் குட்டி யானையும் காட்டுக்கு வெளியில் போய் விளையாடலான்னு போயிட்டுருக்காங்க. போகும்போது வழியில் அழகாக ஒரு மான் தண்ணி குடிச்சிட்ருக்கு. அதோட தாகத்தை தீர்த்துட்ருக்கு. அதை பார்த்துக்கிட்டே ரசிச்சுக்கிட்டே நம்ம குட்டி யானையும் குட்டி குரங்கும் விளையாட போகிறாங்க. அவங்க விளையாடி முடிச்சுட்டு நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணிவிட்டு நல்லா வயிறு முட்டை சாப்பிட்டுட்டு திரும்பி வராங்க. திரும்பி வரும்போது அந்த மான் இருக்குல்ல, மயக்கத்தில் கிடந்துச்சு. அதை பார்த்த குட்டி யானைக்கும் குட்டி குரங்குக்கும் ஒன்றுமே புரியலை. என்ன இந்த மான் போகும்போது எவ்வளோ அழகாக தண்ணி குடிச்சிட்டு இருந்துச்சு, இப்போ இதுக்கு என்ன ஆச்சு, ஏன் மயங்கி கிடக்கு அப்படின்னு குழப்பத்தில் இருக்கும்போது ஒரு வேட்டைக்காரன் வரான். அதுவும் அந்த மானை நோக்கி தான் போகிறான். அந்த தூரத்தில் இருந்த குட்டி யானையும் குட்டி குரங்கும் பார்த்துட்ருக்காங்க. அந்த வேட்டைக்காரன் தான் மானுக்கு மயக்க ஊசி போட்டு துப்பாக்கியால் சுட்டிருக்கான். மானும் மயங்கி விழுந்திருக்கு. அந்த வேட்டைக்காரன் அந்த மானை தூக்கிட்டு போகிறதுக்கு பார்க்குறான். இதை தூரத்தில் இருந்து நம்ம குட்டி குரங்கும் குட்டி யானையும் பார்த்துக்கிட்டே இருக்காங்க. பாவம்ல அந்த மானை. நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க குட்டீஸ், நம்ம குட்டி குரங்கும் குட்டி யானையும் யாரு விட்டுருவாங்களா சும்மா? கதையை முழுசாக கேளுங்க. அந்த வேட்டைக்காரன் மானை தூக்கி அவனோட ஜீப்புக்குள்ளே போட்டுட்டு காரை ஸ்டார்ட் பண்ணுறதுக்காக சாவியை போட்டு ஸ்டார்ட் பண்ணுறான். கார் ஸ்டார்ட்டே ஆகலை. என்னன்னு பார்க்குறதுக்காக அந்த மானை தன்னோட ஜீப்லையே விட்டுட்டு கொஞ்சம் தூரம் நடந்து போய் ஒரு மெக்கானிக்கை கூட்டிகிட்டு வரலான்னு போனான். இதை தூரத்தில் இருந்து பார்த்த நம்ம குட்டி குரங்கும் குட்டி யானையும் மானை காப்பாற்றியே தீரணும்னு வேகமாக போயிட்டாங்க. மானும் மயக்கத்தில் இருக்குது. அவங்களால எழுப்ப முடியல. என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அருவியில் இருந்து தண்ணி எடுத்துகிட்டு வந்து மான் மேலே தெளிக்கிறாங்க. மானும் கண்ணு முழிச்சிடுச்சு. ஆனால் அதுக்கு ரொம்ப டயர்டாக இருக்குது. அதனால் அங்கேருந்து தப்பிக்கிற அளவுக்கு அதுக்கிட்ட சக்தி இல்லை. உடனே யானை என்ன ஐடியா பண்ணிச்சு, நண்பா நம்ம பறித்து சாப்பிட்டுட்டு கொஞ்சம் மிச்சம் வச்சுருந்தோம்ல அந்த பழம் வாழைப்பழம்லாம், அதெல்லாம் இது சாப்பிடுமா அப்படின்னு கேட்க மான் சொல்லிச்சு, இல்லை எனக்கு புல் மட்டும்தான் சாப்பிட பிடிக்கும் அப்படின்னு சொல்லிச்சு. அடடா, இப்போ என்ன பண்ணுறது, இதுக்கிட்ட ஒரு சக்தியுமே இல்லையே, இதை இங்கேருந்து எப்படி கூட்டிகிட்டு போகிறது அப்படின்னு யானை கவலைப்பட வேட்டைக்காரனும் திரும்பி வர ஆரம்பிச்சிட்டான். இதை பார்த்த குட்டி யானையும் குட்டி குரங்கும் வேகமாக ஓடி போய் மரத்துக்கு பின்னாடி ஒளிஞ்சிக்கிட்டாங்க. அந்த வேட்டைக்காரனும் அவனோட ஜீப்பை ரிப்பேர் பண்ணி அந்த மானை கூட்டிக்கிட்டு அவங்க வீட்டுக்கு போயிட்டான். அந்த ஜீப்பையே பின்தொடர்ந்து குட்டி யானையும் குட்டி குரங்கும் போனாங்க. ஏன் போனாங்க? நம்மளோட மானை காப்பாற்றணும்ல, அதுக்காக தான் போகிறாங்க. போகும்போதே அந்த வேட்டைக்காரனை நல்லா வாட்ச் பண்ணிகிட்டே போகிறாங்க. அந்த வேட்டைக்காரன் ஃபோன் பேசிகிட்டே போகிறான். என்ன பேசிட்டு போகிறான் தெரியுமா? இதோ பாருங்க, நான் ஒரு அழகான மான் ஒன்று பிடிச்சி வச்சுருக்கேன். நீங்கள் ரொம்ப நாளாக மானுக்கறி வேணும்னு கேட்டுட்டு இருந்தீங்கல்ல, உடனே வந்து வாங்கிட்டு போங்க சரியா, வரும்போது பணத்தோடு வாங்க அப்படின்னு ரொம்ப டெரராக பேசிட்டு போகிறான். இதை கவனித்த குட்டி யானையும் குட்டி குரங்கும், அடப்பாவமே, இவன் இந்த மானை யாருக்கும் விற்க போகிறான் போல, அதுவும் அவங்க இந்த மானை அடித்து சாப்பிட்ருவாங்க போலையே, அச்சோ பாவம், இது அந்த மானுக்கு தெரியாதே. யானையாரே, நம்ம விடக்கூடாது. ஆமாம் குரங்கே, நம்ம விடக்கூடாது, வா நம்ம 2 பேரும் தான் அந்த மானை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு குட்டி யானையும் குட்டி குரங்கும் பின்தொடர்ந்து போகிறாங்க. அந்த வேட்டைக்காரனும் அந்த மானை அவன் வீட்டுக்கே கூட்டிகிட்டு போயிட்டான். அங்கே ஒரு ரூமில் அடைச்சி வச்சுட்டு வேட்டைக்காரன் ஜீப் எடுத்துகிட்டு வெளியில் போயிட்டான். அநேகமாக அந்த மானை வாங்குறவங்கள தான் கூட்டிகிட்டு வர போயிருப்பான்னு நினைக்கிறேன். இதை பார்த்த நம்ம குட்டி குரங்கும் குட்டி யானையும் மானை காப்பாற்றியே ஆகணும், சீக்கிரமான்னு 2 பேரும் வீட்டுக்குள்ளே போயிட்டாங்க.
போய் பார்த்தா ஒரு கூண்டெல்லாம் அடைச்சிருக்கு. எப்படி காப்பாத்துறதுன்னு ரெண்டு பேருக்குமே தெரியல. பூட்டை எப்படி திறக்கிறதுன்னு புரியல. சாவியை தேடினாலும் எங்கேயும் கிடைக்கல. உடனே யானை குடுக்குடோன்னு ஓடி போய் வெளியில இருந்து ஒரு பெரிய கல்லா தூக்கிட்டு வந்து குரங்கு கிட்ட கொடுத்துச்சு. இதை பாரு நண்பா, இதை வச்சு உடை, சீக்கிரம் உடை, அந்த வேட்டைக்காரன் வந்துட போறான், நம்ம இந்த மானை காப்பாற்றி கூட்டிட்டு போயே ஆகணும் அப்படின்னு ரெண்டு பேரும் பேசிக்கிறாங்க. குரங்கும் வேக வேகமாக பூட்டை அடித்து உடைக்குது. பூட்டோ திறக்க மாட்டேங்குது. வெளியில் வேற ஜீப்பு சவுண்டு கேட்குது. என்ன பண்ணுறதுன்னு தெரியல. கிடுக்கிடுன்னு வேகமாக உடைச்சிடுச்சு. பூட்டு உடைச்சிடுச்சு. அப்புறம் மானையும் நைஸாக வெளியில் கூட்டிகிட்டு போயிடுச்சு. குட்டி குரங்கு, குட்டியான மானை, இப்போ 3 பேருமே வேட்டைக்காரன் வீட்டுக்குள்ளே மாட்டிக்கிட்டாங்க. எப்படி வெளியில் போகிறதுன்னு தெரியல. மானை காப்பாற்றிட்டாங்க, ஆனால் வேட்டைக்காரன் வந்துட்டானே. இப்போ இவங்க 3 பேரும் எப்படி தப்பிக்க போகிறாங்க? வாங்க குட்டீஸ், கேளுங்க. வேட்டைக்காரன் திரும்பி வரும்போது அந்த மானை விற்கிறதுக்காக ஒருத்தங்கிட்ட பேசியிருந்தால அவனை கையோட கூட்டிகிட்டு வரான். வந்து பார்த்தா கூண்டுக்குள்ளே மானை இல்லை. உடனே ரொம்ப டென்ஷன் ஆகி போய் வீடு ஃபுல்லாக தேட ஆரம்பிச்சுட்டான். குட்டி குரங்கு, குட்டியான மானு 3 பேரும் ஒரு இடத்துல மறைவாக ஒளிஞ்சிருக்காங்க. அவங்களுக்கோ பயம் தாங்க முடியல. ஐயோ, இந்த வேட்டைக்காரன் நம்மளை பார்த்துருக்கேன்னு போகிறான், மானை காப்பாற்ற வந்து நம்மளும் இங்கே மாட்டிக்க போகிறோமோ அப்படின்னு குட்டி குரங்கு பேச, நீ ஒன்றும் கவலைப்படாத, நம்ம இந்த மானை பத்திரமா கூட்டிகிட்டு போயிடலாம் அப்படின்னு யானை பொறுமையாக பேச, இது அந்த வேட்டைக்காரன் காதில் விழுந்துருச்சு. யானையோட உருவமும் ரொம்ப பெருசா, அவன் ஈஸியாக கண்டுபிடிச்சிட்டான். ஆஹா, இன்னைக்கு நமக்கு ஜாக்பாட் தான் போலையே. ஒரு மிருகத்தை பிடிச்சிட்டு வந்தா கூடவே 2 மிருகமும் லட்டு மாதிரில வந்து கிடச்சிருக்கு. இங்கே பாரியா, உனக்கு நான் மானை மட்டும்தான் விற்கிறதா சொல்லியிருந்தேன். இப்போ பாரு, கூடவே குரங்கு யானைன்னு வசமாக சிக்கியிருக்கு. நல்ல அமௌண்ட்டாக பார்த்து கொடுத்துட்டு 3த்தையும் தூக்கிட்டு போ அப்படின்னு வேட்டைக்காரன் பேச, இதை கேட்ட குரங்கு, யானையாரே, நம்ம உடனே ஒரு ஐடியா பண்ணி ஆகணும். இந்த வேட்டைக்காரன்ட்ட இருந்து நம்ம தப்பிச்சே ஆகணும், மானையும் காப்பாற்றி கூட்டிகிட்டு போயே ஆகணும் அப்படின்னு பேசிக்கிட்ட 2 பேரும் குசு குசுன்னு பேசிக்கிறாங்க. என்ன பேசிக்கிறாங்க? குரங்கு சொல்லுது, யானையாரே யானையாரே, இங்கே பாரு, நான் அந்த வேட்டைக்காரனோட கவனத்தை திசை திருப்புறேன். நீ நைஸாக மானை கூட்டிகிட்டு வெளியில் போயிடு, நான் தப்பிச்சு வந்துடுறேன், என்னை பற்றி கவலைப்படாத அப்படின்னு சொல்ல, யானைக்குட்டியும் சரி சரி நண்பா, நீயும் பார்த்து வந்துடு, மாட்டிக்காத என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஐடியா பண்ணுறாங்க. குரங்கு வேகமாக தாவி போய் அந்த வேட்டைக்காரனோட முதுகில் ஏறிக்கிச்சு. அந்த வேட்டைக்காரனோட முடியை பிடிச்சி ஆட்டுன்னு ஆட்டுது. அதை பார்த்த இன்னொருத்தனுக்கு பயம் தாங்காமல் அலறி அடிச்சுட்டு ஓடியே போயிட்டான். இந்த குரங்கோ என்ன பண்ணுச்சு, அந்த வேட்டைக்காரனை போட்டு நல்லா அடின்னு அடிக்குது. இதை பார்த்துட்டு இருந்த யானை என்ன பண்ணுச்சு, மானை கூட்டிட்டு வேக வேகமாக வெளியில் ஓடி போயிடுச்சு. உடனே குட்டி குரங்கும் வெளியில் போயாகணும்ல, குட்டி குரங்கி நீனும் சீக்கிரம் வந்துடு, நாங்கள் வெளியில் வந்துட்டோம் அப்படின்னு யானை குரல் கொடுக்க, குட்டி குரங்கு என்ன பண்ணுச்சு தெரியுமா, அவனை அடித்து அவன் ரொம்ப டயர்டாயிட்டான்ல, அவனை தூக்கி மானை அடைச்சி வச்சிருந்த கூட்டில் போட்டு லாக் பண்ணிட்டு வந்துருச்சு. இப்போ வேட்டைக்காரன் கூண்டுக்குள்ள மாட்டிக்கிட்டான். அவனை யாரு காப்பாத்துறது? அவனுக்கு வேணும் தானே இது. சரி குட்டீஸ், இப்போ என்ன நடந்தது? நம்மளோட மானு, குரங்கு, யானை 3 பேருமே தப்பிச்சு வெளியில வந்துட்டாங்க. மானும் யானைக்கும் குரங்குக்கும் நன்றி சொல்லிட்டு கிளம்பிடுச்சு. சரின்னு யானையும் குரங்கும், சரி நம்ம வந்து ரொம்ப நேரம் ஆகுது, வீட்டில் தேடுவாங்கல்ல, வா போகலாம் அப்படின்னு யானையும் குரங்கும் கிளம்புறாங்க. வீட்டுக்கு போயிட்டே இருக்கும்போது குரங்குக்கு ஒரு யோசனை வருது. யானையாரே, நம்ம என்ன பண்ணலாம்? தினமும் நம்ம வீட்டிலேயே தான் இருக்கோம், அப்பப்போ இப்படி வெளியில் வந்து விளையாடிட்டு போகிறோம், புதுசாக நம்ம ஒன்றுமே பண்ணலையே, நம்ம என்ன பண்ணலாம்? ஏதாவது பண்ணணும்ல அப்படின்னு குரங்கும் யானையும் பேசிக்க, யானை கேட்குது, என்ன பண்ணுறது, நம்மளுக்கு என்ன வரும் அப்படின்னு கேட்க, குரங்கு ஒரு ஐடியா பண்ணுது. இங்கே பாரு யானை, நம்ம நிறைய செடி வளர்க்கலாம், நிறைய மரம் நடலாம், அதுக்கு டெய்லியும் தண்ணி ஊற்றலாம், அதை அழகாக சூப்பராக பெருசாக வளர்ந்து வரும்போது அதிலேருந்து நமக்கு நிறைய பழம் கிடைக்கும், நிறைய வெஜிடபிள்ஸ்லாம் கிடைக்கும், நம்மளுக்கு அதில் இருந்து ஆக்சிஜன் கிடைக்கும். இது எவ்வளோ நல்ல விஷயம் தெரியுமா
அப்படின்னு குரங்கு சொல்ல அதுக்கு யானையும் சரி சரி இதை நம்ம மட்டும் செஞ்சால் போதுமா, நம்ம காட்டில் இருக்கிற மற்ற மிருகங்கள்கிட்டையும் சொல்லி அவங்களையும் செய்ய வைப்போம், நம்ம காட்டை நல்லா பச்சை பசேர்னு அருமையான காடாக மாற்றிடுவோம் அப்படின்னு 2 பேரும் பேசிக்கிட்டு போகிறாங்க. வீட்டுக்கு போய் சேர்ந்துட்டாங்க. யானைக்குட்டியும் குரங்கு குட்டியும் அவங்க அம்மா கிட்ட சொல்கிறாங்க, இந்த மாதிரி நாங்கள் ஒரு ஐடியா பண்ணியிருக்கோம், நம்ம காட்டில் நிறைய மரங்கள் வளர்க்கலாம், நிறைய செடிகள் வளர்க்கலாம், எல்லாருமா சேர்ந்து நடுவோம், அதுக்கு தினமும் தண்ணி ஊற்றி வளர்ப்போம், அதுவும் நல்லா பெருசாக வளர்ந்து நமக்கு நிறைய நன்மை செய்யும் அப்படின்னு பேசிக்கிட்டு சரின்னு ஒத்துக்கிட்ட எல்லாரும் அடுத்த நாளே மரம் நட ஆரம்பிச்சிட்டாங்க. மரம் நட்டு நிறைய செடியும் நட்டு அதுக்கு டெய்லியும் தண்ணியும் ஊற்றி வளர்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதுவும் நல்லா பெருசாக பச்சை பசேர்னு வளர்ந்துருந்துச்சு. காடு பார்க்க அவ்வளோ அழகாக இருந்துச்சு தெரியுமா? என்ன குட்டீஸ், நம்ம குட்டி யானையும் குட்டி குரங்கும் சேர்ந்து எவ்வளோ நல்ல விஷயம் பண்ணியிருக்காங்கல்ல. நீங்களும் இது மாதிரி நல்ல விஷயம் பண்ணணும் தானே? கண்டிப்பாக உங்கள் வீட்லேயும் மரம் செடிலாம் வளங்க, ஓகேவா? நாளைக்கே நட்டுடுங்க, டெய்லிக்கும் தண்ணி ஊற்றி வளங்க. கண்டிப்பாக அது உங்களுக்கு நிறைய நன்மை செய்யும். ஓகே குட்டீஸ், நம்ம கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு தான் போகணும், ஓகேவா?